நீ வாடி வாசல் தாண்டி திமிரும் காலை போல வாடி வாசல் தாண்டி. பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு சீரியலாக கொண்டு வரப்பட்ட சீரியல் தான் எதிர்நீச்சல் சீரியல். படித்துவிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய 4 பெண்களை சுதந்திரமாக இருக்க விடாமல் ஆதி குணசேகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஆதிக்க நபர், அந்த ஆதி குணசேகரனோட வீட்டுக்கு இந்த 4 பெண்களும் மருமகளாக போகிறாங்க. அந்த இடத்துல ஆண் ஆதிக்கம் கொண்ட குணசேகரன் கிட்ட இவங்க எப்படி மாட்டி தவிக்கிறாங்க, அப்புறம் அங்கேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறாங்க அப்படின்றதான் இந்த சீரியல் மையப்படுத்தி எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2 வருஷங்களாவது இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகி. ஸோ பெண்கள் ஆதி குணசேகரன் கிட்ட பிரச்சனைகளை மாற்றுறது, அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வராங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. அதாவது இந்த சீரியலோட முக்கியமான கருத்து அதுதான். இந்த சீரியல் பார்த்திங்கன்னா ஆரம்பம் முதலே எல்லா தரப்பான வியூவர்ஸ் கிட்டையும் இந்த சீரியல் ரீச் ஆகிருந்துச்சு. அதாவது பெரியவங்க முதல் சிறியவர்கள் வரை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முதல் கொண்டு ஆண்கள் முதல் கொண்டு எல்லாருமே இந்த சீரியலை பாராட்டிட்டு வந்தாங்க, ரொம்பவே புகழ்ந்துட்டு வந்தாங்க. ரொம்பவே சூப்பராக ஓடிச்சு இந்த சீரியல். டிஆர்பி ரேட்டிங்கள்லையும் நம்பர் 1 இருந்துட்டு வந்தது. அப்படி இந்த சீரியல் தொடர்ந்து டிஆர்பியில் நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த சீரியலில் இருக்க 4 பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆதி குணசேகரன் நடிச்சிட்டு இருந்தால் மாரிமுத்து அவர்களும் தான். ஆனால் சற்றும் எதிர்பாராத விதமாக மாரிமுத்து அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மாரடைப்பால் இறந்துட்டார். அவர் இறந்ததுலேருந்தே சீரியல் சரிவடைய தொடங்கிடுச்சு. ஆதி குணசேகரன் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா வேளாராமமூர்த்தி அவர்கள் மாரிமுத்துவை ரீப்ளேஸ் பண்ணி நடிக்க வந்தார். பட் இதுக்கு முன்னாடி ஆதி குணசேகரன் நடிச்சிட்டு வந்த மாரிமுத்து அவர்களுடைய நடிப்புக்கு ஈக்குவலாக இவரால் நடிக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் ஹியூமரிக்காக வில்லத்தனத்தை பண்ணார். பட் இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லத்தனத்தை காட்டினதுனால சீரியலோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை பார்க்குறத குறைச்சிக்கிட்டாங்க. அதனால் டிஆர்பி ரேட்டிங்ஸும் கம்மி ஆகிடுச்சு. பெண்கள் எப்படியாச்சும் முன்னேறலாம் அப்படின்னு ஒவ்வொரு ட்ரையும் பண்ண சொல்லி ஆதி குணசேகரன் ஜெயிக்கிற மாதிரியே காட்டிட்டு இருந்தாங்க சீரியலில். அதனால் பார்த்தீங்கன்னா சீரியலுக்கு இன்னும் நெகட்டிவ் ஆச்சு. ஆரம்பத்தில் 9:30 மணி ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த எதிர்நீச்சல் சடனாக சன் டிவி 9 மணிக்கு மாற்றினாங்க. 9 மணிலையும் ஓரளவுக்கு நல்ல டிஆர்பியை பெற்றுருந்துச்சு. பட் ஸ்டோரி வேறு மாதிரி மூவ் ஆகும் சீரியலோட ரேட்டிங்ஸும் கம்மியாகிட்டு வந்துச்சு. சீரியல் 9 மணி ஸ்டார்ட்டில் எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணாதனால இப்போ சன் டிவி என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த சீரியலை முடிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதை பற்றின ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக சோஷியல் மீடியாஸில் காட்டு தீயாக பரவிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாஸில் பரவ அந்த நியூஸ் உண்மைதான்றதை போல் அந்த சீரியல் நடிக்கக்கூடிய நடிகர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய ஃபேர்வெல் போஸ்ட் மூலமாக எதிர்நீச்சல் சீரியலில் ஹீரோயினாக நடிக்கக்கூடிய மதுமிதா இந்த எண்ட் த லாஃப்டர் இஸ் பெஸ்ட் கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எதிர்நீச்சல் கிளைமேக்ஸ் வர போகிறத உறுதிப்படுத்துகிற விதமாக. இவங்க மட்டும் இல்லாமல் எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரன் நடிக்கக்கூடிய கனிகாவும் ஃபேர்வெல் இஸ் ஆட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியலில் கதிராக நடிக்கக்கூடிய விபு பார்த்தீங்கன்னா கதிர் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்னு ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் விசாலாட்சியாக நடிக்கக்கூடிய சத்யபிரியா மேம் கிட்ட நானே கேட்டேன் எதிர்நீச்சல் சீரியல் முடிய போதா அப்படின்னு. அதுக்கு அவங்க ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், ஆமாம், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எதிர்நீச்சல் சீரியல் வர ஜூன் 9 முடிய போகுது. அது 9 இல்லை, சாரி, ஜூன் 8 முடிய போகுது. நம்ம எல்லோரும் ரொம்பவே சூப்பராக என்டர்டைன்மெண்ட் பண்ண எதிர்நீச்சல் சீரியல் ஜூன் 8 முடிய போகுது. இந்த சீரியலை எல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானுமே இந்த சீரியலை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக கிட்டத்தட்ட எல்லா ஏஜ் பீப்புளும் இந்த சீரியலை பார்த்தாங்க. கண்டிப்பாக இந்த சீரியலோட டைரக்டர் திருச்செல்வம் இந்த சீரியலை ரொம்பவே சூப்பராக தான் எடுத்துகிட்டு போயிருந்தார். பட் மாரிமுத்து அவர்களுடைய இறப்புக்கு பிறகு இந்த சீரியலில் ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ் ஏற்பட்டு சீரியலோட ஸ்டோரி கொஞ்சம் ஸ்பாயில் ஆச்சு. டிஆர்பி ரேட்டிங்ஸும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த சீரியல் இப்போ முடிய போகுது. எதிர்நீச்சல் சீரியல் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 9 மணி ஸ்லாட்டில் மருமகள் சீரியல் தான் லான்ச் ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த சீரியல் லான்ச் ஆகுது 9 மணி ஸ்லாட்டில் அப்படின்றத. ஸோ நானுமே ரொம்பவே வருத்தப்படுறேன் இந்த சீரியலோட இவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்கிறாங்களே. நிறைய சீரியல்ஸ் வானத்தை போல சீரியல், இந்த சுந்தரி மாதிரி சீரியல்ஸ் எல்லாம் இன்னும் ஓடிட்டுருக்கு 1000 எபிசோடுக்கும் மேலே. பட் எதிர்நீச்சல் சீரியல் கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் ஆகுது அவ்வளோ சீக்கிரத்திலே முடிக்கிறாங்க. வருத்தம் தான். பட் பரவாயில்ல, சூப்பராகவே எண்டிங்கோடு முடிப்பார் திருச்செல்வம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சீரியலில். டிஜிஎஸ் தமிழ் சின்னத்திரை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபேன் ஓடிட்டுருக்கு, இல்லை வெளியே ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் ஒரு மாதிரி சவுண்டு பேக்ரவுண்டில் சவுண்டு வரும், அதை கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னோடய வாய்ஸுமே சரியில்லை. ஏன்னா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு தொண்டை ஒரு மாதிரி கட்டிகிட்ருக்கு. ஸோ மன்னிச்சிடுங்க. வாய்ஸ் ஓவர் இதுவுமே வர வீடியோஸில் கரெக்டாக கொடுக்குறேன். The echoes pulsating, setting the stage for the night. Galactic melodies guide me through the unknown. In this abstract hip-hop song, I feel at home. Navigating the depths like a jazz improvisation.
ஓடிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு? அப்ப லாரி லாரியா? ஒரு 500,000 வச்சிருக்கிறியா? இல்ல ரஜினி. 150? இல்ல ரஜினி. 10, 20? இல்ல ரஜினி. 10 காசு 20 காசு அதெல்லாம் தான் இப்ப செல்லாது. செல்லுன்னா மட்டும் அப்படியே லாரி லாரி எத்தனை கொட்டுவாரு இவரு. பாம்பு மாதிரி என்னது பாம்பு? நான் உனக்கு சொல்லுவேன், சென்சார்ல போயிடும். முருகா 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 எனக்கு எப்படியா வேலை கிடச்சுன்னு கடவுளை. எங்கள் அம்மா கறியா செலவு காசே தர மாட்டார். அவளை எப்படியா கொடுக்க வச்சு ராடட்டா யாரும் அந்த பையன் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கணும். சாரி முருகா எனக்கு நினச்சோ கடவுளை. எங்கே போகிறாங்க அதுக்குள்ளேயா? பொங்க சோறு வாங்க போகிறானோ? நம்மளும் பின்னாடியே போகும்.